Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடுபனி நிலவு அத்தியாயம் 21. கடித கவரை கொடுத்துவிட்டு சௌமியா போய்விட யமுனா அதை பிரித்து பார்க்க பயந்து ஃப்ரம் அட்ரஸையை பார்த்து கொண்டிருந்தாள். லீலா, அந்த லீலா கிருஷ்ணனாக இருக்குமோ? வேலைக்காரி சமையல் அறைக்குள் வந்தாள். தங்கம், அம்மா கொஞ்சம் அடுப்பை பார்த்துக்க, இப்போ வந்துடுறேன். சரிங்கம்மா. யமுனா கடித கவரோடு மாடியில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் கதவை தாழிட்டு கொண்டு நொண்டி அடிக்கும் ஹிருதயத்தோடு கவரின் வாயை கிழித்து உள்ளே மடித்து வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை உருவினாள். மருதாணி பூசிய விரல் நுனிகள் நடுங்க பிரித்து படிக்க ஆரம்பித்தால் வரிகள் டிவி ஃப்ளாஷ் நியூஸ் போல மனசுக்குள் ஓடின. என் அன்புள்ள யமுனா, இந்த கடிதத்தை நீ படித்து கொண்டிருக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் மரணத்துக்கு என்ன காரணம் என்பது உனக்கு தெரியும். காதலில் ஏற்படும் தோல்வியை ஒரு பெண் தாங்கிக் கொள்வாள், ஒரு ஆணினால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்கு நான் ஒரு நல்ல உதாரணம். உன்னை கடைசியாக சந்தித்து 2 வார்த்தை பேச முயன்றேன், முடியவில்லை. எனவே தான் இந்த கடிதம். நான் உன் மேல் இருந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த சிவப்பு பனித்துளியை உன்னிடம் கொடுத்து வைத்திருந்தேன். அதை என் நண்பன் வருணிடம் சேர்ப்பித்து விடவும். வருணின் சிந்தாதிரிப்பேட்டை முகவரி உனக்கு தெரியும். 1 வார காலத்துக்குள் சேர்ப்பித்து விடவும். இப்படிக்கு அடுத்த ஜென்மத்திலாவது கைகோர்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு இப்போது பிரிந்து செல்லும் உன் லீலா. வியர்த்து வழிகிற முகத்தை துடைக்கக்கூட தோன்றாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து மாடி வராந்தாவில் நின்றபடி ஹாலை எட்டி பார்த்தாள். சௌமியா தன் தோழிகளோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தால் கையில் வைத்திருந்த பெரிய பிளாஸ்டிக் தட்டில் சிப்ஸ் தெரிந்தது. யமுனா மெல்ல பின்வாங்கி அறைக்குள் வந்து கார்ட்லெஸ் ஃபோனை எடுத்துக்கொண்டால் டெலிஃபோன் டைரக்டரியில் இருந்த yellow pages லாயர் பகுதியில் இருந்த மனோன்மணியின் ஃபோனை பார்த்து மனசில் வாங்கி கொண்டு டயல் செய்தால் மறுமுனையில் மனோன்மணியின் குரல் கேட்டதும் மெல்ல, நான் யமுனா என்றாள். சொல்லி யமுனா. யமுனாவுக்கு அழுகையில் தொண்டை அடைத்து கொண்டது. பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுத்துகிட்ருக்கு. பயப்படாத, என்ன நடந்தது சொல்லு. யமுனா குரலை தாழ்த்தி கொண்டு 2 நிமிட நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தால் மனோன்மணி பதற்றமானாள். கோயிலிருந்து நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு தாடிக்காரன் ஒன்று ஃபாலோ பண்ணதும் லீலாகிருஷ்ணன் தான் செத்து போகிறதுக்கு முந்தி உனக்கு எழுதின கடிதமும் கொஞ்சம் விவகாரமான பிரச்சனைகள் தான். லெட்டர் என்ன பண்ண? அப்படியே வச்சுருக்கேன். கிழிச்சிடாத, எனக்கு அந்த லெட்டர் வேணும். உண்மையிலேயே அது லீலாகிருஷ்ணன் எழுதியதானான்னு இல்லை வேறு யாராவது எழுதினாதான்னு கண்டுபிடிக்கணும். இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனை பார்க்கத்தான் புறப்பட்டு போயிட்டுருக்கேன். அந்த லெட்டர் என் கையில் இருந்தால் நல்லது. இப்போது நான் வெளியே வர முடியாதே. சௌமியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் இருக்காங்க. நான் உன்னோட வீட்டுக்கு வந்தாலும் சௌமியாவுக்கு சந்தேகம் வந்துடும்ல? கண்டிப்பாக. மனோன்மணி சில வினாடிகள் யோசிப்பில் கரைத்து விட்டு சொன்னாள். யமுனா, நீ ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்கள். சௌமியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ எங்கே இருக்காங்க? ஹாலில். வேலைக்காரி சமையல் கட்டில். வீட்டுக்கு பின்பக்க கதவுக்கு உன்னால் வர முடியுமா? நீ லெட்டரோடு வந்து நில்லு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து வாங்கிக்கிறேன். அது ஏன் தயங்குற யமுனா? யாராவது பார்த்துட்டா? உன் வீட்டுக்கு பின்பக்கமாக இருக்கிற சந்தில் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. ஒரு செகண்டில் லெட்டரை கொடுத்துட்டு நீ உள்ளே போயிடு. நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்க வேண்டாம். சரி. பயப்படாத யமுனா. இனி பயப்படுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தைரியமாக வா. சௌமியாவையும் வேலைக்காரியும் மட்டும் ஒரு பார்வை பார்த்துக்கா. சரியாக 10 நிமிஷம் கழித்து பின்பக்க கதவுக்கு வந்தால் போதும். நான் வரியா? சரி. அப்புறம் மறுபடியும் ஒரு சந்தேகத்தை உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அந்த சிவப்பு பனித்துளி என்னன்னு நிஜமாகவே உனக்கு தெரியாதா? சத்தியமாக தெரியாது. சொல்லும்போதே யமுனாவின் கண்களில் நீர் சீறிக்கொண்டு வெளிப்பட்டது. குரல் பேச முடியாமல் கட்டி கொண்டது. நீ கவலைப்படாத யமுனா. வந்திருக்கிற அந்த லெட்டரை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போதும். நான் இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனை சந்தித்து பேசி உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். சரியாக 10 நிமிஷம் கழித்து உன் வீட்டுக்கு பின்பக்கம் வா. நான் கேஷுவலாக வந்து அந்த சந்தில் வந்துட்டுருப்பேன். ஒரு வினாடியில் என்னோடய கையில் லெட்டரை கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். சரி. சொல்லிவிட்டு லைனை கட் செய்தால் யமுனா. உடம்பு ஒரு வேர்வை குளியல் போட்டிருந்தது. லீலாகிருஷ்ணன் கடிதத்தை 4 மடித்து இடுப்பு சேலைக்குள் பதுக்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். சௌமியாவும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் பெப்சி மாதவனை பற்றி பேசி கொண்டிருக்க ஒரு பூனையைப் போல படிகளில் இறங்கி சமையல் கட்டுக்குள் வந்தாள். வேலைக்காரி தயிர் பச்சடிக்கு வெங்காயம் அறிந்து கொண்டிருந்தாள். தங்கம், சொல்லுங்கம்மா. தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது. பின்பக்கம் வராந்தாலும் கொஞ்சம் காற்றோட்டமாக உட்காந்துட்டு வந்துடுறேன். சமையலை பார்த்துக்கோ. ஐட்டம் என்னன்னு சொன்னியம்மா? சௌமியாம்மா சொல்லிட்டாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் காற்றோடு உட்காருங்கம்மா. யமுனா சமையலறையிலிருந்து விரிந்த நடைபாதை வழியே நடந்து போக வீட்டின் பின்பக்கம் விரிந்தது. 2 வாழை மரங்கள் புஷ்டியாக வளர்ந்து குலை தள்ளி இருக்க
பக்கத்திலேயே தென்னை மரங்கள் கிளைகளை பரப்பி வெயிலின் கடுமையை வடிகட்டி நிழலை பரப்பி வைத்திருந்தன. யமுனா நிழலில் நடந்து வீட்டின் பின்பக்கம் கனமாய் சாத்தியிருந்த ஒற்றை மரக்கதவுக்கு முன்பாய் வந்து நின்றாள். சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்துவிட்டு கதவின் தாழ்பால் விலக்கி அந்த பழங்கால ஈட்டி மரக்கதவை இழுத்தாள். அது மெல்ல பிளிரிக்கொண்டே பின்வாங்கியது. சந்து தெரிந்தது. யமுனா எட்டி பார்த்தால் சந்தின் கோடியில் மனோன்மணி வருவது தெரிந்தது. போர்க்கால முரசாய் மாறியது யமுனாவின் இதயம். இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் மறுபடியும் வருணிடம் குரலை உயர்த்தி கேட்டார். இந்த இன்லைன் லெட்டரில் எழுதப்பட்டிருக்கிற சிவப்பு பனித்துளிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வருண் திக்கித்து போய் விழிகளோடு பால் பாண்டியனை பார்த்தார். சார், இப்படி ஒரு லெட்டரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நீ என்ன சொல்கிற? இந்த லெட்டர் உனக்கு எழுதப்பட்ட லெட்டர் கிடையாதா? கிடையாது சார். லீலாகிருஷ்ணன் என்றைக்குமே எனக்கு லெட்டர் எழுதினதே கிடையாது. இது உனக்கு வந்த லெட்டர் இல்லைன்னா உன்னோட பீரோவுக்குள்ளே எப்படி வந்ததே? தெரியல சார். லெட்டரோட தேதியை பார்த்தியா? 3 மாதத்துக்கு முந்தைய எழுதப்பட்டிருக்கே. சார், இந்த லெட்டரு இதில் எழுதப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்குது சார். அப்படின்னா இந்த லெட்டரை யாரோ உன் பேருக்கு எழுதி உனக்கு தெரியாமலே இந்த பீரோவுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வரியா? அதுதான் சார் உண்மை. பால்பாண்டியன் தலையை சாய்த்து மேலே சிரித்தார். பாரு அருணே, ஒரு பொய் சொன்னாலும் அதை நம்புகிற மாதிரி இருக்கணும். லீலாகிருஷ்ணன் உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சதுமே எதை சொன்னாலும் போலீஸ் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இந்த இடத்துல எத்தனை பொய் வேணும்னாலும் சொல்லலாம். ஆனால் லாக்கப்பு போயிட்டா நீ உண்மையை பேசித்தான் ஆகணும். சார், நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது தான் சார் உண்மை. நோ, உனக்கும் லீலாகிருஷ்ணனுக்கும் அந்த யமுனாவுக்கும் மத்தியில் ஏதோ ஒரு க்ளோஸ் பாண்ட் இருக்கு. சிவப்பு பனித்துளியை பற்றி கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். லீலாகிருஷ்ணன் உயிரோடு இல்லைங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக என்ன போய் பேசினாலும் அது செல்லுபடி ஆகும்னு நினைக்காத. யமுனாவை விசாரணை பண்ணால் அவளும் எதை கேட்டாலும் இல்லை தெரியலங்கிற பதில்களை மாற்றி மாற்றி சொல்கிறான். உங்கள் 2 பேரையும் லாக்கப்பில் கொண்டு போனால் தான் உண்மைகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன். சார் ப்ளீஸ், என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கொண்டு போயிடாதீங்க சார். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு வேலை கிடச்சிருக்கு. என்னோடய காதலி ஜென்னிஃபர் அவசரமாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயமும் நாளைக்கு இருக்குது. இந்த நிலைமையில் சாரி வருண், உன்னோட சொந்த பிரச்சனைகளை பற்றி எனக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. எனக்கு நான் எடுத்துக்கிட்ட கேஸ் கிளியர் ஆகணும். லீலாகிருஷ்ணனோட மரணத்தில் பல சந்தேகம் இருக்கு. அது தற்கொலையா கொலையா டாக்டர்ஸால் தெளிவாக சொல்ல முடியல. பிஎம் ரிப்போர்ட்டு குழப்பமாக இருக்குது. சார், உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தர்றேன். நீ வேலைக்கு போகலாம், நாளைக்கு கல்யாணத்தையும் பண்ணிக்கலாம். நாளைக்கு இந்நேரம் நீ உண்மைகளை சொல்லிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதில்லை. நாளைக்கு இதே பதிலை சொன்னியன்னா கையில் விலங்கோடு போலீஸ் ஜீப்பில் ஏறி உட்கார வேண்டியிருக்கும். இடது கை ஆட்காட்டி விரலை உயர்த்தி பால்பாண்டியன் எச்சரித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்ஃபோன் கனைத்தது. எடுத்து வலதுகாகத்துக்கு புறத்தினார். எஸ் இன்ஸ்பெக்டர் பால்பாண்டியன் ஹோல்டிங். சார், நான் லாயர் மனோன்மணி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி மெம்பரு. கோர்ட்டில் 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கோம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்கள் கூட கொஞ்சம் பேசணுமே. தொடரும்.